வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 2025 ஆண்டிற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ்க்கு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கூட போட்டுட்ருக்கோம். ஓகே, அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இஸ்ரோ அமைப்பின் 11வது தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் வி நாராயணன். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சில அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்னென்னா, சந்திரயான் 4 திட்டம் இருக்குல்ல, இது நிலவிலிருந்து மாதிரிகளையே பூமிக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ககன்யான் திட்டம், இது 2026 ஆண்டு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன அப்படின்னா, நம்ம பூமியிலிருந்து விண்வெளிக்கு மனிதர்களை பத்திரமாக கூட்டிகிட்டு கொண்டு அவங்கள கொண்டு வர திட்டம் தான் இந்த ககன்யான் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது NGLV, அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள், அடுத்த தலைமுறை ஏவு ஊர்தி அப்படிங்கிற மாதிரி ஒன்று உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இது ஒரு ராக்கெட் தான். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறதுலையே ரொம்ப அதிகமான திறன் கொண்டது என்ன ராக்கெட் அப்படின்னா LVM-3 அப்படிங்கிற ராக்கெட். இது GSLV Mark 3 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. GSLV Mark 3 அப்படிங்கிறது இதோடைய பழைய பேர், இதோடைய புதிய பேர் LVM-3 அப்படிங்கிறது. இதனால் அவ்வளோ வெயிட்டெல்லாம் தூக்க முடியாது. ஆனால் இந்த NGLV அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான வெயிட்டை தூக்க முடியும். அதாவது 30 டன் எடையை சுமந்து செல்கிற திறன் கொண்டதாக இது இருக்க போகுது. அதே மாதிரி 2040 ஆண்டு நம்ம பூமியிலிருந்து மனிதர்களை நிலவுக்கு கொண்டு செல்கிற திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இஸ்ரோ சார்பில். அடுத்தது BCCI அமைப்பின் செயலராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தேவ்ஜித் சாய்க்கியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா BCCI இந்தியாவில் கிரிக்கெட்டை கட்டுப்படுத்துகிற அமைப்பு இந்த BCCI தான். அதோடைய செயலராக இப்போது தேவ்ஜித் சாய்க்கியா அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எந்த அமைப்பின் தலைமை இயக்குநராக ஞானேந்திர பிரதாப் சிங் நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் CRPF. இதோடைய விரிவாக்கம் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான், மத்திய ரிசர்வ் காவல் படை. இதோடைய தலைவராக இப்போ இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பு, இந்த CRPF அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்தியாவில் கலவரங்களை கட்டுப்படுத்துகிற அமைப்பு. இது 1939 ஆண்டு ஜூலை 27 உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது ரேங்கிங் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 85. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது அதிகமாக இந்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தியா நம்ம 85வது இடம் தான் பிடித்திருக்கோம். இது என்னென்னா, உலகத்தில் எந்தெந்த நாடுகள்கிட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் இருக்குது, ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகள் இருக்குது அப்படிங்கிறது தான். கடவுச்சீட்டு அப்படின்னா பாஸ்போர்ட் அப்படிங்கிறது தான். இதில் முதலிடம் பிடித்தது சிங்கப்பூர். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் விசா இல்லாமலே நிறைய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள முடியும். அதுதான் அர்த்தம். 2வது இடத்துல இருக்கிறது ஜப்பான். நம்ம இந்தியா 85வது இடத்துல இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவுடைய பாஸ்போர்ட் நம்மக்கிட்ட இருந்தாலுமே நம்மளால் விசா இல்லாமல் சில நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள முடியும். இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது இந்தியாவில் காற்றின் தரத்தில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எது? இதற்கான ஆன்சர் நெல்லை, அதாவது திருநெல்வேலி தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த நகரங்கள்லாம் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப தரமான காற்று வைத்திருக்கு அப்படிங்கிறது தான் இது. இல்லை முதலிடம் பிடித்தது திருநெல்வேலி, 2வது இடம் பிடித்தது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற நாகர்லாகும் அப்படிங்கிற பகுதி. தஞ்சாவூர் 5வது இடத்துல பிடித்திருக்கு. ரொம்ப மோசமான இடம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறது டெல்லி. இது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய ரிப்போர்ட். அடுத்தது 2025 உலக ஆயுத ஆற்றல் தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 4. இப்போது எந்தெந்த நாட்டுக்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான். முதலிடத்தில் இருக்கிறது அமெரிக்கா, 2வது இடத்துல இருக்கிறது ரஷ்யா, 3வது இடத்துல இருக்கிறது சைனா, 4வது இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா. ஓகேவா? இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த குளோபல் ஃபயர் பவர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வெளியிட்ட ரிப்போர்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1, Group 2, Group 4 எக்ஸாம் இருக்குல்ல, இந்த ஆண்டு நடைபெற போகிற இந்த எக்ஸாமுக்கெல்லாம் புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு SI எக்ஸாமுக்கான கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி நேரடியான கிளாஸும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிளாஸும் இருக்குது, வீக்கெண்ட் பேட்சும் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது இனி அவார்ட் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகளை தற்போது யார் வழங்கினார்? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். பிரவாசி பாரதிய சம்மான் விருது இது வெளிநாடுகளில் வாழ்கிற இந்தியர்களுக்கு வழங்கப்படுற மிக உயரிய விருது. இப்போது வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் 27 பேருக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ இந்த நாட்டுடைய அதிபரான கிறிஸ்டின் கார்லோ கங்குலு அவங்களுக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. அப்போது ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ இதோடைய அதிபர் கிறிஸ்டின் கார்லா கங்குலு அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இவங்க இருக்காங்களா, இவங்க வந்து நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. ஓகே. அடுத்தது அமெரிக்காவின் வானிலை சேவை விருது பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் மிருத்யுஞ்சய மொஹபாத்ரா. இப்போது அமெரிக்காவுடைய ஸ்டாக் விருது, அதாவது சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி ஆக்டிவிட்டீஸ் கமிஷனுடைய விருது வந்து இப்போ இவருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா இவர் இந்திய வானிலை அமைப்புடைய தலைவராக இப்போ இருக்கிறாரு. எதற்காக இவருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா இந்திய பெருங்கடல் பகுதி இருக்குல்ல, அங்கே வந்து புயல் வரதை கரெக்டாக முன்னெச்சரிக்கை பண்ணியிருக்காரு. இதன் மூலமாக பல்வேறு விதமான அதாவது நிறைய மக்களுடைய உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. அடுத்தது உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் விருது இது நடிகை ஹேமா மாலினிக்கு வழங்கியிருக்காங்க. யார் இந்த உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் அப்படின்னா இவர் வந்து பாரம்பரிய இந்துஸ்தான் இசை கலைஞர். இவருடைய பேரில் இந்த விருதை வழங்குறாங்க. இவங்க வந்து இந்த நடிகை ஹேமா மாலினி இருக்காங்கல்ல, அவங்களுடைய இந்திய கலைத்துறை பங்களிப்புக்காக தான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம தமிழக அளவில் சிறந்த காவல் நிலையங்களுக்கான விருதுகள் வழங்கியிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது மதுரை மாநகர காவல் நிலையம், 2வது இடம் பிடித்தது திருப்பூர் மாநகர காவல் நிலையம், 3ஆம் இடம் பிடித்தது திருவள்ளூர் மாநகர காவல் நிலையம். அதுவே தமிழக அரசு பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழா அன்னைக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம் ஒரு ஊர்தியை வந்து காட்சிப்படுத்துறதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஊர்தி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி ஒரு வாகனம் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு துறை சார்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க மையமாக வைத்து ஒரு பொருளை காட்சிப்படுத்துவாங்க. அப்படி பார்க்கும்போது பல்வேறு துறையிலிருந்து ஊர்திகள் காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் முதல் பரிசு பெற்றது நம்ம தமிழக அரசுடைய இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையுடைய அந்த ஊர்தி தான். 2ஆம் பரிசு பெற்றது காவல்துறையுடைய ஊர்தி. 3ஆம் பரிசு பெற்றது இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஊர்தி. அடுத்தது குடியரசு தின விழா இதோடைய விருதுகள் பாருங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விருதுகள், அதனால் ஒன்றொன்றுமே நம்ம முக்கியமாக படிச்சுக்கணும். வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் இது வந்து வெற்றிவேல் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் பணிபுரிகிறாரு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சென்னை அடையார் ஆற்றில் சிக்கி தவித்த 3 பேரை மீட்டிருக்காரு. அதற்காக தான் இவருக்கு இந்த பதக்கம் வழங்கியிருக்காங்க. அடுத்தது கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா யார் ஒருத்தங்க இந்து மதம், இஸ்லாமிய மதம், அப்புறம் கிறிஸ்தவ மதம் இந்த மாதிரி மதத்தில் வேறு மக்களாக இருந்தாலும் அவங்க எல்லாரையுமே ஒன்றிணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்காக இந்த பதக்கம் வழங்குறாங்க. இந்த முறை எஸ்ஏ அமீர் அம்சா அப்படிங்கிறவங்களுக்கு இதை வழங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்பாஸ் அலி ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் அவசர ஊர்தி இதன் மூலமாக விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மீட்பு பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா இவங்க வந்து விபத்தில் மாட்டுறவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த மதத்தினராக இருந்தாலும் அவங்கள எல்லாரையுமே சேர்த்து அரவணைத்து அவங்கள வந்து காப்பாற்றி கொண்டு போயிருக்காங்கல்ல, அதற்காக தான் இந்த விருது அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது இதை ரா முருகவேல் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. அதாவது நெற்பயிர் பூச்சி நோய்களை கட்டுப்படுத்த இவர் திருந்திய நெல் சாகுபடி பண்ணியிருக்காரு. அதற்காக தான் இவருக்கு இதை வழங்கியிருக்காங்க. அப்புறம் காந்தியடிகள் காவலர் பதக்கம் அப்படிங்கிறது இது சில போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்காங்க. இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக பணியாற்றியவங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்தது இதை தவிர தமிழக அரசுடைய விருதுகள் அதுவுமே முக்கியமானது தான். 2024 ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது இதை விடுதலை ராஜேந்திரன் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.
அதே நேரம் 2024 ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருது இதை ரவிக்குமார் எம்பி அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினராக இருக்கிறார். அதே நேரம் 2024 ஆண்டுக்கான பேரினர் அண்ணா விருது எல் கணேசன் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இந்த 3 விருதுகளுமே ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த பெரியார் விருதும் அம்பேத்கர் விருதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஏற்கனவே 2 முறை எக்ஸாமில் இதை கேட்டிருக்காங்க. ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்குறாங்க அப்படிங்கிறத கூட கேட்டிருக்காங்க. இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவாங்கல்ல, அவங்களுக்காக வழங்கப்படுற விருது தான் இது. ஓகே, அடுத்தது மகாகவி பாரதியார் விருது. இது கவிஞர் கபிலன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் விருது பொன் செல்வ கணபதி அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது மருத்துவர் GR ரவீந்திரநாத் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. கியாபி விஸ்வநாதம் விருது இதை வேமு புதிய வெப்பன் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் விருது இதை முத்து வாவசி அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் திருவள்ளுவர் விருது மு படிக்காராமு அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது காமராஜர் விருது இது பார்த்திங்கன்னா KV தங்கபாலு அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர். இது மட்டும் இல்லாமல் முன்னாள் மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்காரு. காமராஜர் விருது அப்படிங்கிறது 2006 ஆண்டிலிருந்தே வழங்கிட்டு இருக்காங்க. பரிசு தொகை வந்து ரூபாய் 2 லட்சம் வழங்குறாங்க. ஓகே, இனி முக்கியமான மாநாடுகள் அது எங்கெங்கே நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது சம்மந்தமாக எக்ஸாமில் நிறைய கேட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். குவாட் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வாஷிங்டன். வாஷிங்டன் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய தலைநகர். குவாட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கூட்டமைப்பு. அதாவது இந்தியா, அப்புறம் ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த 4 நாடுகளுடைய கூட்டமைப்பு தான். ஏன் இதை குவாட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நாடுகளை நீங்கள் மேப்பில் இணைத்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரிலேட்டரல் ஷேப் கிடைக்குது. தமிழில் நாற்கரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஷேப் தான். அந்த குவாட்ரிலேட்டரில் தான் ஷார்ட்டாக குவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த அமைப்புடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு தான் இப்போ வாஷிங்டனில் நடைபெற்றது. இப்போது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதற்கு உச்சி மாநாடு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதை தவிர வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடக்கும், பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு இருக்கும், சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம எக்ஸாமில் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உச்சி மாநாடு தான் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது இந்த குவாட் அமைப்புடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு தான் வாஷிங்டனில் நடைபெற்றது. வாஷிங்டன் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய தலைநகர். இந்தியா சார்பில் ஜெய்சங்கர் போய் கலந்து கொண்டார். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்து கொண்டார். குவாட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டமைப்பு. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இந்த 4 நாடுகள் தான் குவாட் அமைப்பில் இருக்குது. இந்த அமைப்பை 2007 ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இப்போது இந்த அமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டுடைய தலைவர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவுடைய பிரதமர் தெரியும், பிரதமர் மோடி. அமெரிக்காவுடைய பிரதமர் வந்து இப்போ டொனால்டு ட்ரம்ப், பிரதமர் கிடையாது, அதிபர். ஓகேவா, அமெரிக்காவுடைய அதிபர் வந்து டொனால்டு ட்ரம்ப். ஆஸ்திரேலியாவுடைய அதிபர் யார் அப்படின்னா ஆண்டனி அல்பனீசி அப்படிங்கிறவர். ஜப்பானுடைய பிரதமர் யார் அப்படின்னா ஷிகோரு இஷிபா அப்படிங்கிறவர். இந்த ஆண்டு 7வது குவாட் உச்சி மாநாடு நடைபெற போகுது. அது நம்ம இந்தியாவில் நடைபெற போகுது. இது வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 3வது தேசிய சுரங்க அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கோனார்க். கோனார்க் அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்குது. அங்கே தான் இந்த 3வது மைனிங் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடைபெற்றது. அடுத்தது 85வது அனைத்து இந்திய பேரவைத் தலைவர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பாட்னா. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய சபாநாயகரான அப்பாவு போய் கலந்து கொண்டார். அடுத்தது தேர்தல் ஆணையங்களுக்கான சர்வதேச மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இதில் பாருங்கள், டெல்லியில் தான் இது நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தால் தான் இது நடத்தப்பட்டது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மற்றும் தேர்தல் ஒருமைப்பாடு அப்படிங்கிறது தான். நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார், இவர் இப்போது ரிட்டையர்ட் ஆகிற போகிறாரு. அடுத்த தலைவரை தேர்வு பண்ணுவாங்க, அதாவது அடுத்த தலைமை தேர்தல் ஆணையரை வந்து தேர்வு பண்ணுவாங்க. அது பற்றியுமே ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை நம்ம தனியாக பார்க்கலாம். சரியா? அடுத்தது அபுதாபியில் நடைபெற்ற ரைசினா மத்திய கிழக்கு மாநாட்டில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெய்சங்கர். இப்போ அபுதாபியில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ரைசினா மத்திய கிழக்கு மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. அபுதாபி அப்படிங்கிறது ஐக்கிய அரபு அமீரகம் இருக்குல்ல, அதோடைய தலைநகரம் தான். இதை பற்றி இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கம் அப்படிங்கிறது சென்னையில் எழும்பூரில் நடைபெற்றது. சென்னையில் எக்மோர் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதான் எழும்பூர். இதில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா,
சிந்துவெளி பண்பாட்டு எழுத்து முறையை புரிந்து கொள்றதுக்கு வழிவகை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு $1 மில்லியன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்திய மதிப்பில் ரூபாய் 8.57 கோடி. ஓகே, அவ்வளோ வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு அப்படிங்கிற ஒரு நூல் அதையுமே வெளியிட்டிருக்காரு. 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி சிந்துவெளி நாகரிகம் முதன்முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போது தொல்லியல் அறிஞரான ஐராவதம் மகாதேவன் இருக்கார்ல, அவருடைய பேரில் ஒரு ஆய்வு இருக்கை அமைக்கிறதுக்காக ரூபாய் 2 கோடி வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஸரை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த நம்ம சிந்துவெளி நாகரிகத்திற்கும் தமிழக நாகரிகத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆய்வு பண்ணுவார். அவருடைய வேலையே அதுதான். அதுக்காக கவர்மெண்ட் வந்து அவருக்கு சேலரி கொடுத்து அவரை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு மாதம் $1,00,000 கொடுப்பாங்க. அவர் ஒரு மாதம் ஃபுல்லும் அவர் எப்போவுமே அதை பற்றி தான் ஆய்வு பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே, அதுதான். அடுத்தது தமிழ்நாடு தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எந்த மாதத்தின் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரத்தை குறள் வாரமாக முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அந்த திருவள்ளுவர் சிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை திறந்து 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. அதனால தான் இந்த ஒரு தினத்தை நம்ம இந்த மாதிரி கடைபிடித்திருக்கோம். அதாவது இந்த மாதிரி டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரத்தை திருக்குறள் வாரமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கன்னியாகுமரி. இது விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கிற மாதிரி திறந்திருக்காங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அடுத்தது, தமிழக அரசு கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையத்தை தற்போது எங்கு திறந்து வைத்தது? இதற்கான ஆன்சர் சேலம். இப்போ பார்த்தீங்கன்னா கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையம் இதை சேலத்தில் தலைவாசலில் தான் திறந்து வைத்திருக்காங்க. நபார்டு வங்கியுடைய உதவியின் மூலமாக தான் இதை அமைத்திருக்காங்க. நபார்டு இதோடைய விரிவாக்கம் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான். தேசிய வேளாண் வளர்ச்சி வங்கி அப்படிங்கிறது தான் இது. அடுத்தது, யுமேஜின் டிஎன் 2025 என்ற மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னையில் இப்போது யுமேஜின் டிஎன் அப்படிங்கிற ஒரு மாநாடு நடைபெற்றது. இது தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் தொடர்பான மாநாடு. நம்ம தமிழக அரசு சார்பில் தான் இதை நடத்தியிருந்தாங்க. இதில் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக அரசு கோவையில் செயற்கை நுண்ணறிவு தளத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 மில்லியன் சதுர அடியில் அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, 3வது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நந்தம்பாக்கம். சென்னையில் நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையம் இருக்குது, அங்கே தான் இதை வந்து அமைத்திருக்காங்க. அடுத்தது, இரும்பின் தொன்மை என்ற நூலை வெளியிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மு.க. ஸ்டாலின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு நூல் இது, இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூல். இதில் என்ன கண்டுபிடிப்புகள், அதாவது எதை இதில் வெளியிட்டிருக்காங்க, என்ன கண்டென்ட் இந்த புக்கில் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கிமு 3345 ஆண்டுகள் அந்த டைம்லேயே இது வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அகழாய்வில் நம்ம தமிழகத்தில் கிடைத்த இரும்பை ஆராய்ச்சிக்கு அனுப்பி வச்சதில் இந்த முடிவு நமக்கு கிடைத்திருக்கு. ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன் அப்படின்னா, இப்போது அந்த நேரத்தில் எல்லாம் ஆரியர்களுக்கு வந்து இரும்பு தெரிந்திருந்தது, ஆனால் சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பு தெரிந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கூட ஆரியர்கள் சிந்து சமவெளி மக்களை வந்து வீழ்த்தினதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஆனால் நம்ம தமிழர்களை பாருங்கள், அப்போவே இரும்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இரும்பிலான ஆயுதங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து வேளாண்மைக்கு இரும்பை பயன்படுத்தியிருப்பாங்க. இதன் மூலமாக உற்பத்தி திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இதெல்லாம் இருக்குல்ல, அப்போ இதுவே பெரிய விஷயம் தானே. அப்படி பார்க்கும்போது நம்ம அப்போவே ஒரு மேம்படுத்த ஒரு சமூகமாக தான் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இது. ஓகே, இப்போது எங்கே நடந்த அகழாய்வில் இந்த இரும்பெல்லாம் கிடைத்திருக்கு அப்படின்னா, சேலத்தில் மாங்காடு, அப்புறம் திருவண்ணாமலையில் கீழ்நமண்டி, அப்புறம் கிருஷ்ணகிரியில் மயிலாடும்பாறை, தூத்துக்குடியில் ஆதிச்சநல்லூர், அப்புறம் தூத்துக்குடியில் சிவகலை, இங்கெல்லாம் கிடைத்த இரும்புகளை ஆராய்ச்சிக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இது தனியாகவே இந்தந்த அகழாய்வு தளங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துக்கையில் கேட்கலாம். அதனால் இதையுமே படித்து வச்சுக்கிங்க, சரியா? இப்போது இங்கே கிடைத்த இரும்புகளை சில இடங்களுக்கு அனுப்பி ரிசர்ச் லேபில் ஆய்வு பண்ணி நமக்கு முடிவுகள் கிடைத்திருக்கு. எங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, புனேயில் பீர்பால் சஹானி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, அங்கே இதை அனுப்பியிருக்காங்க. அப்புறம் அகமதாபாத் குஜராத்தில் இருக்குல்ல, அங்கே வந்து இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் அப்படிங்கிறது இருக்குது, அங்கே இதை அனுப்பியிருக்காங்க.
அப்புறம் அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் பீட்டா ஆய்வகம் அப்படிங்கிறது இருக்குது, அங்கேயுமே இதை அனுப்பியிருக்காங்க. அடுத்தது, தற்போது எங்கு ஒலிம்பிக் அகாடமி அமைய அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் திருச்சி. இப்போது ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்கு நம்ம தமிழக வீரர்களை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒலிம்பிக் அகாடமியை அமைக்க போகிறாங்க. இதற்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது எங்கே அமைய போகுது அப்படின்னா திருச்சியில் இலந்தைப்பட்டி கிராமத்தில் தான் அமைய போகுது. இதை உருவாக்குற அமைப்பு தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், ஸ்டாட் அப்படிங்கிற அமைப்பு ரூபாய் 50 கோடி மதிப்பில் 48.87 ஏக்கர் பரப்பளவில் இது அமைக்க போகிறாங்க. எப்போவுமே ஒரு பில்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு திட்டமாக இருக்கட்டும், இது எவ்வளோ ரூபாயில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மேக்ஸிமம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி எவ்வளோ பரப்பில் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சிங்க, ரொம்ப பெருசாக அமைய போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாவாக தெரிஞ்சு வச்சிங்க. அதுக்கு தான் இந்த டேட்டாவை நம்ம கொடுக்குறோம். இங்கே எல்லா விதமான விளையாட்டுக்கும் பயிற்சி அளிக்கப்படும். அடுத்தது, கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குல்ல, அங்கே அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. காணொலி வாயிலாக நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது அரியலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது, இப்போது மதுரையில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை உருவாயிருந்தது. அது இப்போவே சால்வ் ஆகிட்டு. என்ன அப்படின்னா, மதுரையில் நாயக்கர்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே நிலத்துக்கு அடியில் டங்ஸ்டன் இருக்குது அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து சொல்கிறாங்க. அப்போ அதுக்காக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம அந்த இடத்த அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அங்கே சுரங்கம் அமைத்து அந்த டங்ஸ்டனை வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஏலம் விட்டுருந்தாங்க, மத்திய அரசு ஏலமாக விட்டுருந்தாங்க. அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹிந்துஸ்தான் சிங் அப்படிங்கிற நிறுவனம் அந்த ஏலத்தை வந்து எடுத்துட்டாங்க. இது வந்து வேதாந்தா நிறுவனத்துக்கு கீழே இருக்கிற நிறுவனம். இப்போ ஸ்டெர்லைட் அமைப்பு இருக்குல்ல தூத்துக்குடியில், அந்த அமைப்புக்கு தாய் நிறுவனமே இந்த வேதாந்தா அப்படிங்கிற அமைப்பு. அதே மாதிரி அந்த வேதாந்தா அமைப்புக்கு கீழே தான் இந்த ஹிந்துஸ்தான் சிங் அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது. அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நாயக்கர்பட்டி அப்படிங்கிற பகுதி இருக்குல்ல, இங்கே வந்து அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த அரிட்டாப்பட்டி ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய வளாகமே இங்கே தான் இருக்குது. பல்லுயிர் பாரம்பரிய வளாகம் அப்படின்னா இது ஒரு பாரம்பரியமான இடம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஜெயின மதத்தை சேர்ந்த, அதாவது சமண மதத்தை சேர்ந்த குகைகள் அப்புறம் பாறைகள் எல்லாம் இருக்குது. அப்போ பாரம்பரியமான இடம் தானே. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பல்லுயிர், அதாவது பல்வேறு விதமான உயிர்கள் இங்கே வந்து வாழுது. அப்போ இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு இடம் இந்த இடம். இந்த இடத்த அழித்துட்டு தான் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்து அமைக்கிற மாதிரி இருந்தது. கூடவே இங்கே இருக்கிற மக்களையும் துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சுரங்கத்தை அமைக்கிறதா இருக்கிறாங்க. அப்போது இதற்காக மதுரை மக்கள் பல்வேறு விதமான போராட்டங்கள் பண்ணாங்க. கடைசியில் மத்திய அரசு இந்த ஏலத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவு அரங்கம். இதை வந்து விழுப்புரத்தில் வழுதரெட்டி அப்படிங்கிற பகுதியில் அமைத்திருக்காங்க. இவர் திராவிட இயக்க தலைவர்களில் ஒருவர். இதே மாதிரி 21 சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபம் அமைத்திருக்காங்க. இது விழுப்புரத்தில் திறக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாம் யார் அப்படின்னா, 1987ஆம் ஆண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தில் காவல்துறையினால் துப்பாக்கி சூட்டில் மரணம் அடைந்தாங்க. அந்த நேரம் ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த அரசினால் இந்த ஆர்டர் வந்து போடப்பட்டு அந்த போலீஸ் வந்து இவங்களை சுட்டு கொண்டிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு நினைவு தினம் தான் இந்த ஒரு தினம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் கொரியர் மூலமாக ஆர்டர் பண்ணாலே நாங்கள் இதை உங்களுக்கு சென்ட் பண்ணி தந்துடுவோம். நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நாங்கள் கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நம்ம சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி இருக்குது. இங்கே ஏசி ஒய்ஃபை லைப்ரரி கூட இருக்குது. உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வசதி வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தமிழக அரசுடைய திட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிற திட்டம் 2024-25 தமிழக பட்ஜெட்டில் இது அறிவித்திருந்தாங்க. இப்போ பாருங்கள், தமிழக அரசுடைய திட்டங்கள் இருக்குல்ல, இது சம்மந்தமாக தனியாகவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே, இப்போது 2024-25 தமிழக பட்ஜெட்டில் இதை அறிவித்திருந்தாங்க. இதில் ஒரு வீடு கட்டுறதுக்காக ரூபாய் 3.5 லட்சம் வந்து வழங்குறாங்க. இதோடைய இலக்கு என்ன அப்படின்னா, குடிசை இல்லாத தமிழ்நாடை 2030ஆம் ஆண்டுக்குள்ளாடி உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் 2030ஆம் ஆண்டுக்குள்ளாடி 8 லட்சம் வீடுகள் வந்து கட்டுறதுக்காக இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதில் 2024-25 நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டுறதுக்கு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, பண்டைய பழங்குடியினருக்கு வீடு கட்டும் திட்டம். இது பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுடைய திட்டம் தான்.
மத்திய அரசு இதற்காக ரூபாய் 2 லட்சம் வழங்குறாங்க. ஆனால் இது போதுமானதா இல்லை. இதனால் தமிழக அரசு இந்த திட்டத்திற்காக கூடுதல் நிதி வழங்குறாங்க. இதனால் சமவெளி பகுதியில் ஒரு வீடு கட்டுறதுக்கு ரூபாய் 5.07 லட்சம் வழங்குறாங்க. மலைப்பாங்கான இடங்களில் வீடு கட்டுறதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்த்து ரூபாய் 5.73 லட்சம் வழங்குறாங்க. அடுத்தது தமிழக கோயில்களில் திருப்பணி அப்படிங்கிற திட்டம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ரூபாய் 2.5 லட்சம் வழங்குறாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான கோயில், பழமையான கோயிலெலாம் இருக்கும்ல, அதை சீரமைப்பு பண்ணி அங்கே குடமுழுக்கு நடத்துவாங்க. இப்போது திருப்பணிகள் நடத்துறதுக்காக 2500 கோயில்களில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இதில் ஒரு 1250 கோயில் கிராமப்புறத்தில் இருக்கிற திருக்கோயில்கள், அதுவே 1250 கோயில்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கிற பகுதிகளில் இருக்கிற கோயில்கள். தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு அப்படிங்கிறவர். அடுத்தது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழா. இதோடைய 4வது பதிப்பு இப்போ நடைபெற்றது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிராமங்கள்லேருந்து, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான கிராமங்களில் பல்வேறு விதமான பாரம்பரிய கலைகள் இருக்குது. இதெல்லாத்தையுமே சென்னையில் ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க. இது ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. இதில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். சென்னை மாநகருடைய 18 நகரங்களில் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இப்போது இந்த கிராமிய கலைஞர்களுக்கு தினசரி ஊதியமாக ரூபாய் 5000 வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதையுமே வழங்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஊதியமும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கடல் ஆமைகளின் பாதுகாப்புக்கான செயலி இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த செயலியுடைய பேர் கடல் ஆமைகள் பாதுகாவலர்களின் பயன்பாடு அப்படிங்கிறது. இதில் கடல் ஆமைகள் பற்றிய தகவல் எல்லாமே இடம்பெற்றிருக்கும். அதாவது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பிப்ரவரி மாதம் இருக்குது. இப்போது இந்த கடல் ஆமைகள் இப்போ வந்திருக்கு, இப்போ இந்த மாதிரி முட்டை போட்டிருக்கு, அதெல்லாம் பற்றி தகவல் அந்த ஆப்பில் இருக்கும். அப்போ இதனால் என்ன ஒரு நன்மை அப்படின்னா, இந்த கடல் ஆமைகளை பாதுகாக்கிற அந்த தன்னார்வலர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஓகே நம்ம அப்போ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான். அடுத்தது போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கைபேசி செயலியை வெளியிட்டிருக்காங்க. சென்னை தலைமை செயலகத்தில் தலைமைச் செயலரான முருகானந்தம் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த செயலி வழியாக புகார்களை தெரிவிக்கலாம். இப்போது எப்படின்னா, இப்போ அனுமதிக்கப்படாத போதைப் பொருட்கள் இருக்குல்ல, கஞ்சா மாதிரிப்பட்டதெல்லாம், அதெல்லாம் யாராவது விற்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரகசியமாக வச்சுப்பாங்க. இதே மாதிரி போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்கத்திற்கான லட்சணையுமே அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு லோகோவுமே வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் அப்படிங்கிறது சென்னையில் சைதாப்பேட்டையில் அமைத்திருக்காங்க. இங்கே தையல் மற்றும் அழகு கலை பயிற்சி வழங்குறாங்க. இந்த மையத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்காங்க. அடுத்தது பிற மாநிலங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவசர நிலை காலகட்டத்தில் சிறை சென்றவர்களுக்கு மாதம் 20,000 ஓய்வூதியம் அறிவித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இப்போது இந்திரா காந்தி பிரதமராக ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த காலத்தில் அவசர நிலை பிரகடனம் பண்ணாங்க. அப்போது அந்த டைமில் கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்ட நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம், ஒடிசாவை சேர்ந்த இவங்களுக்கெல்லாம் ரூபாய் 20,000 மாதம் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அப்போ இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இந்த அவசர நிலை அப்படிங்கிறது ஜூன் 1975 ஆண்டிலிருந்து 1977 மார்ச் வரைக்கும் நடைபெற்றது. ஓகே. அடுத்தது தற்போது எந்த மாநிலத்தில் பூனாரை பறவைகள் திருவிழா நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இப்போ ஃப்ளமிங்கோ ஃபெஸ்டிவல், இதுதான் பூனாரை பறவைகள் திருவிழா அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இது ஆந்திர பிரதேசத்தில் தான் நடைபெற்றது. எதற்காக இந்த ஒரு திருவிழா அப்படின்னா, பழவேற்காடு ஏரி, அப்புறம் நெல்பட்டு பறவைகள் சரணாலயம் இருக்குல்ல, இதையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க. ஆந்திரா பற்றி பார்த்திங்கன்னா, ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு, ஆந்திராவுடைய ஆளுநர் அப்துல் நசீர் அப்படிங்கிறவர். உங்களுக்கான கேள்வி, ஆந்திராவுடைய தலைநகர் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது சாம்பார் திருவிழா அப்படிங்கிற திருவிழா. இது ராஜஸ்தானில் நடைபெற்றது. ராஜஸ்தானில் சாம்பார் ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்குது. அது சுற்றிய பகுதிகளில் தான் இது நடைபெற்றது. இந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாமில், ரயில்வே எக்ஸாமில் எல்லாம் முக்கியமாக கேட்பாங்க. இது ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. அடுத்தது
சுதந்திரத்திற்கு பிறகு பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்த முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரகாண்ட். யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம், இது நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கிள் 44 இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா பாஜக ஆள்ற மாநிலம் தான் இந்த உத்தரகாண்ட். இப்போது இதோடைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறவர். இந்த ஆண்டு ஜனவரி 27 இது அமலுக்கு வந்துச்சு. இப்போது இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரலாமா இல்லையா அப்படிங்கிற தொடர்பாக ஆய்வு பண்ணுறதுக்காக ரஞ்சனா பிரகாஷ் தலைமையில் ஒரு குழுவை ரஞ்சனா பிரகாஷ் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. யார் இவர் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி. இப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இது கொண்டு வந்ததுலேருந்து அங்கே எந்த மதத்தினராக இருந்தாலும் திருமணம், விவகாரத்து, தத்தெடுப்பு, வாரிசுரிமை இவங்க எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான். ஏன்னா இதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் ஒரு திருமண சட்டம் இருக்கும், அதுவே இஸ்லாமிய மதத்தில் வேறு ஒரு திருமண சட்டம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது அப்படியெல்லாம் மதங்கள் அடிப்படையில் திருமணத்தையோ விவகாரத்தையோ எல்லாம் நம்ம பிரிக்கக்கூடாது. அதை சட்ட அடிப்படையில் தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, முக்கியமான அம்சங்கள் பாருங்கள். முதல்ல பழங்குடியின மக்களுக்கு இது விதிவிலக்கு வழங்குறாங்க. ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னே தான் சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா திருமண பதிவு முறையாக செய்யணும். ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் நம்ம ஒரு கோயில்லையோ இல்லை ஒரு சர்ச்சிலையோ கல்யாணம் பண்ணிட்டோன்னா அதை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணுவோம். ஆனால் வட மாநிலங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை. ஓகேவா? அப்போது அந்த மாதிரி முறையாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஹலாலா மற்றும் பலதார மணம் முறைக்கு தடை விதிக்கிறாங்க. ஹலாலா அப்படிங்கிறது இஸ்லாமிய மதத்தில் சில பகுதிகளில் காணப்படுற ஒரு முறை. இது எப்படின்னா, இப்போது முத்தலாக் இருக்குல்ல, கணவன் தலாக் 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 அப்படின்னு 3 முறை மனைவியை பார்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க டைவர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த மனைவி இந்த கணவன் கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இவங்க மனைவி இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணணும்னா வேற ஒரு ஆணை திருமணம் பண்ணிவிட்டு சில மாதங்கள் அவர் கூட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆண் கூட டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பழைய கணவன்கிட்ட வரணும். இதுதான் ஹலாலா அப்படிங்கிற ஒரு முறை. அப்போ இந்த இரண்டாவதாக திருமணம் செய்யப்பட்ட இந்த ஆண் ஏமாற்றப்பட மாட்டாரா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த இரண்டாவது திருமணம் பண்ணுற ஆணுக்கு தெரியும் இது ஹலாலா அப்படிங்கிற இந்த முறைக்காக தான் இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால் இவங்க டைவர்ஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்த்தது தான். ஆனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அந்த இரண்டாவது திருமணம் பண்ணுற ஆண் இருக்காங்கல்ல, ஓகே அப்போ நீங்கள் ஹலாலா முறைக்கு தானே என்ன திருமணம் பண்ணுறாங்க, அப்போ நிறைய காசு தாங்க அதற்காக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ இது ஒரு கெட்ட முறையாகவே இருந்துகிட்ருக்குது. அப்போ இதற்காக இந்த முறையை இப்போ தடை பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே குறைந்தபட்ச திருமண வயதை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான சொத்துரிமையை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இதை கட்டாயம் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அதை பதிவு பண்ணுறதில்ல. ஆனால் அங்கே என்னென்னா இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தெலுங்கானா மாநில அரசு சில திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதை பார்க்கலாம். ரித்து பரோசா அப்படிங்கிற திட்டம், இது விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 12,000 வழங்குகிற ஒரு திட்டம். அடுத்தது இந்திரம்மா ஆத்மீய பரோசா அப்படிங்கிற திட்டம், இது நிலமில்லாத ஏழைகளுக்கு 12,000 வழங்குகிற ஒரு திட்டம். அடுத்தது இந்திரம்மா இந்துலு அப்படிங்கிற ஒரு திட்டம், இது பார்த்திங்கன்னா வீடற்ற தாழ்த்தப்பட்ட மக்கள், அப்புறம் பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வழங்குகிற ஒரு திட்டம். அடுத்தது நம்ம இந்தியா தொடர்பான சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் மாநிலங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம இந்தியாவிலேயே பொதுவான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் ஜெனரேஷன் பீட்டா குழந்தை எங்கு பிறந்தது? இதற்கான ஆன்சர் ஐஸ்வால். ஐஸ்வால் அப்படிங்கிறது மிசோரமுடைய தலைநகர், அங்கே தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு. ஜெனரேஷன் பீட்டா குழந்தை அப்படின்னா 2025 ஆண்டிலிருந்து 2039 ஆண்டுக்குள்ளாடி பிறந்த குழந்தையை குறிக்கும். அப்படி பார்க்கும்போது இந்தியாவுடைய முதல் ஜென்ரேஷன் பீட்டா குழந்தை ஐஸ்வாலில் பிறந்திருக்கு. அடுத்தது 2025 குடியரசு தின விழாவில் எந்த மாநில ஊர்தி முதல் பரிசை வென்றது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ நம்ம குடியரசு தின விழா நடைபெற்றதில்ல, அப்போ ஒவ்வொரு மாநிலமும் அவங்க மாநிலத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை மையமாக வைத்து ஒரு ஊர்தியை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்துடைய ஊர்தி தான் முதல் பரிசை பெற்றிருக்கு. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுதான் உத்தரப்பிரதேசத்துடைய ஊர்தி. இது மகா கும்பமேளாவை காட்டுற மாதிரி பெற்ற ஒரு ஊர்தி.
இப்போ மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் அப்படிங்கிற பிரிவில் முதல் பரிசு பெற்றது உத்தரப்பிரதேசத்துடைய ஊர்தி. இது மகா கும்பமேளாவை காட்சிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதுவே மக்களுடைய தேர்வில் முதலிடம் பிடித்த குஜராத். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிமிஷம், இப்போ இந்த உத்தரப்பிரதேசம் ஜெயிச்சிருக்காங்கல்ல, இவங்க பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸுடைய தேர்வுகளில் முதலிடம் பிடித்தது. அதுவே மக்கள் தேர்வில் முதலிடம் பிடித்தது குஜராத்துடைய ஊர்தி தான். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது குஜராத்துடைய ஊர்தி தான். அதுவே மத்திய அமைச்சகங்கள் அப்புறம் துறைகளில் முதலிடம் பிடித்தது பழங்குடியினர் விவகாரத்துறை உடைய ஊர்தி. அடுத்தது, விண்வெளியில் விண்கலன் ஒருங்கிணைப்பு நடத்திய 4வது நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போது ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷன் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 2 விண்கலத்தை இந்த திட்டத்தின் மூலமாக இணைத்திருக்காங்க. ஸ்பேடெக்ஸ் ஏ அப்படிங்கிற விண்கலத்தையும் ஸ்பேடெக்ஸ் பி அப்படிங்கிற விண்கலத்தையும் இணைத்திருக்காங்க. இஸ்ரோ தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது விண்வெளியில் விண்கலன் ஒருங்கிணைப்பு நடத்தின 4வது நாடு நம்ம இந்தியா தான். அப்போ முதல் 3 நாடுகள் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா. இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா PSLV C60 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக டிசம்பர் 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி இந்த இரண்டையுமே இணைத்திருந்தாங்க. இப்போது இந்த மாதிரி விண்வெளியில் 2 விண்கலனை இணைக்கிறனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா இப்போது மனிதர்களை ஒரு விண்கலத்திலிருந்து மற்றொரு விண்கலத்திற்கு மாற்றுறதுக்கான வழி வைக்க முடியும். அதே மாதிரி எரிபொருளை கூட மாற்றிக்கொள்ள வழிவகை பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு விண்கலன் இருக்குது, அது ஸ்பேஸில் இருக்குது, திடீர்னு அதில் எரிபொருள் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து தனியாக ஒரு ஸ்பேஸ், அதாவது ஒரு சேட்டலைட் அனுப்பி, ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி, ஒரு விண்கலன் அனுப்பி அதன் மூலமாக இந்த இரண்டையும் இணைத்து அதில் எரிபொருளை அனுப்ப முடியல. அது ஒரு சாதனை தான். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கு தனியாகவே ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு இருக்குது. 2035ஆவது ஆண்டு நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு இருக்குது. அதோடைய பேர் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது. அப்போது அதை மொத்தமாகவே நம்ம விண்வெளியில் செலுத்த முடியாது. நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி ஒவ்வொரு விண்கலத்தையும் அனுப்பி அது எல்லாத்தையுமே இணைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கமே. அப்போ இதற்கான விண்கலன்கள் 2028ஆவது ஆண்டு விண்ணில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி 2025 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லியில் பாரத் மண்டபத்தில் தான் இது நடைபெற்றது. அடுத்தது, தற்போது இஸ்ரோ அமைப்பு விண்ணில் செலுத்திய 100வது ராக்கெட் எது? இதற்கான ஆன்சர் GSLV F-15. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரோ 100வது ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியிருக்காங்க. ஜனவரி 29ஆம் தேதி இந்த ஆண்டு தான் செலுத்தியிருந்தாங்க. ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டா இருக்குல்ல, அங்கேருந்து தான் இதை விண்ணில் செலுத்தியிருந்தாங்க. GSLV F-15 அப்படிங்கிற ராக்கெட்டை செலுத்தியிருக்காங்க. இல்லை NVS 2 அப்படிங்கிற செயற்கைக்கோளை செலுத்தியிருக்காங்க இந்த ராக்கெட்டில். இந்த செயற்கைக்கோள் வழி செலுத்துதல் அமைப்பை மேம்படுத்த உதவும். அதாவது நமக்கு கடல் வழி அப்புறம் நில வழி எல்லாம் இருக்குல்ல, இதில் நம்ம மேப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி பயன்பாட்டிற்கு இது உதவும். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் 76வது குடியரசு தின விழாவில் டெல்லியில் தேசிய கொடி ஏற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் திரௌபதி முர்மு. இப்போ பாருங்கள், எப்போவுமே குடியரசு தின விழா அன்னைக்கு தேசிய கொடி ஏற்றுறது குடியரசுத் தலைவர். அதுவே நம்ம சுதந்திர தினம் இருக்குல்ல, அன்னைக்கு தேசிய கொடி ஏற்றுறது நம்முடைய பிரதமர். ஓகே, இது தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 76வது ரிப்பப்ளிக் டே நடைபெற்றது. இதற்கான இராணுவ அணிவகுப்பு டெல்லியில் நடைபெற்றது. டெல்லியில் கடமை பாதை அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற்றது. இதில் தேசிய கொடி ஏற்றினது நம்முடைய குடியரசுத் தலைவர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது இந்தோனேஷியாவுடைய அதிபரான பிரபோவோ சுபியாந்தோ அப்படிங்கிறவர். இது ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. போன ஆண்டு நடைபெற்ற ஒரு TNPSC எக்ஸாமில் அந்த ஆண்டுடைய குடியரசு தினாவுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் இது கூட கேட்கலாம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்திய மற்றும் இந்தோனேஷியாவுடைய இராணுவ அணிவகுப்பு முதல் முறையாக நடைபெற்றது. அதோடைய கருப்பொருளாக தங்க பாரதம் பாரம்பரியமும் மேம்பாடும் அப்படின்ற ஒன்றை அறிவிச்சிருந்தாங்க. இதில் இந்த குடியரசு தின விழா அன்னைக்கு நம்முடைய பாதுகாப்பு கருவிகள் சிலது காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அர்ஜுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு போர் பீரங்கி. அதே மாதிரி தேஜஸ் அப்படிங்கிறது போர் விமானம். பிரம்மோஸ், பினாக்கா, ஆகாஷ் இதெல்லாம் ஏவுகணைகள். அப்புறம் பிரலாய் அப்படிங்கிறது குறுகிய தூர இலக்கு ஏவுகணை. அப்புறம் சஞ்சய் அப்படிங்கிறது போர் கண்காணிப்பு தொழில்நுட்பம். ஓகே, இந்த சஞ்சய் பற்றி நம்ம தனியாகவே ஒரு கொஸ்டினாக பார்க்கலாம். சரியா? அடுத்தது, தலைமை தேர்தல் ஆணையரை தெரிவு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மத்திய சட்ட அமைச்சர். நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம். இப்போது நம்ம இந்தியாவுடைய
தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ்குமார் அப்படிங்கிறவர் இருக்கார். அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆயிடுவார். அதுக்கு அடுத்தது புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு பண்ணுறதுக்காக மத்திய சட்ட அமைச்சர் தலைமையிலான ஒரு குழுவை மத்திய அரசு அமைத்திருக்காங்க. அப்போ அடுத்த தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறதுக்காக 3 பேர் கொண்ட குழுவை உருவாக்கியிருக்காங்க. இதற்கு தலைமை தாங்கிறது மத்திய சட்ட அமைச்சரான அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படிங்கிறவர். இதே மாதிரி இதோடைய உறுப்பினர்களாக இருக்கிறது மத்திய நிதித்துறை செயலர், மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை செயலர், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 பேர்களை இறுதி செய்வாங்க. அந்த 5 பேரில் ஒருத்தங்க அந்த 5 பேர்களில் ஒருத்தங்களை நம்முடைய குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவாங்க. அடுத்தது மனதின் குரல் நிகழ்ச்சி. இது பிரதமர் மோடி நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்ற நிகழ்ச்சி. இது மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து உரையாற்றுவாங்க. இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு குடியரசு தினமாக அமைந்துட்டு, அதனால் இந்த ஜனவரி மாதத்துடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையே பிரதமர் மோடி வந்து நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்றிட்டாங்க. இதில் அவர் மெட்ராஸ், அதாவது ஐஐடி மெட்ராஸ் இருக்குல்ல, அந்த அமைப்புடைய எக்ஸ்டம் அப்படிங்கிற அமைப்பிற்கு பாராட்டுதல்கள் தெரிவித்திருக்காரு. இந்த அமைப்பை பார்த்திங்க அப்படின்னா விண்வெளி சார்ந்த தயாரிப்பில் புத்தாக்கம் பண்ணியிருக்காங்க, புதிய கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீரை பயன்படுத்தாத காங்கிரீட் மாறிப்பட்ட புரட்சிகர திட்டங்களை பண்ணியிருக்காங்க. இதற்கெல்லாம் தான் இவர் பாராட்டுகள் தெரிவித்திருக்காரு. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் மயமாக செங்கல்பட்டு இருக்குது அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்டார்ட் அப்புக்கு சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற மாவட்டங்கள் அப்படின்னு பல்வேறு மாவட்டங்களை அவர் சொன்னார். அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த செங்கல்பட்டு மாவட்டத்தையுமே அவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்தது பாரத் ரன்பூமி தர்ஷன் அப்படிங்கிற ஒரு செயலி. இது இந்தியாவில் இராணுவ சுற்றுலாவை ஊக்குவிக்கிற செயலி. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதை வெளியிட்டிருந்தார். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா முக்கிய போர்க்களங்களுக்கு மக்களை சுற்றுலாவுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான். அதாவது என்னென்னா, இப்போது போர் நடந்த பகுதிகளெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா 1962 ஆண்டு நடைபெற்ற போர், அடுத்தது 1971 ஆண்டு நடைபெற்ற போர்கள், இங்கெல்லாம் நடந்த பகுதிகளை நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதற்காக தான் இந்த ஒரு செயலி. இதை தவிர என்னென்ன போர் பகுதிகள் அப்படின்னா 1962 1971 நடைபெற்ற போர்கள்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கறதுக்கான, அந்த பகுதியை பார்க்கறதுக்கான வசதி. அப்புறம் 1999 கார்கில் போர் நடைபெற்ற பகுதிகள், அப்புறம் சியாச்சின் போர்க்களம், கால்வான், டோக்லாம், இந்த பகுதிகள் எல்லாமே போர் நடந்த பகுதிகள். அப்போ இங்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது சோன்மார்க் சுரங்கப்பாதையை பிரதமர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். இதை இசட் மார்க் டனல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க, அல்லது சோன்மார்க் சுரங்கப்பாதை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் பாருங்களேன், இந்த மேப்பில் வந்து இசட் மாதிரி ஒரு பகுதி இருக்குது, அப்போ சுற்றி போகிற மாதிரி தான் கான்செப்ட். ஆனால் இதை வந்து இணைக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி ஒரு சுரங்கப்பாதை அமைத்திருக்காங்க. அதனால தான் இசட் மார்க் டனல் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் போகிற இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தான் அமைந்திருக்கு. இது கடல் மட்டத்திலேருந்து 8250 அடி உயரத்தில் அமைந்திருக்கு. அப்போ ரொம்ப உயரமான இடத்துல தான் அமைந்திருக்கு. இந்த சுரங்கப்பாதை 6.5 கிலோமீட்டர் நீளம். இந்த திட்ட மதிப்பு வந்து 2700 கோடி ரூபாய். ஜம்மு காஷ்மீர் பற்றி பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லா அப்படிங்கிறவர். அடுத்தது தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2023. தேசிய பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கிற திட்டம் 2023 ஆண்டே தொடங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த திட்டத்துக்கு கீழே முதல் மையத்தை இப்போ திறந்திருக்காங்க. எங்கே அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் தான் அமைத்திருக்காங்க. ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் தான் அமைத்திருக்காங்க. விசாகப்பட்டினம் பசுமை ஹைட்ரஜன் மையம் அப்படிங்கிறது தான் இதோடைய பெயரே. அடுத்தது இந்தியாவின் முதல் கடலோர பறவைகள் கணக்கெடுப்பு எங்கு நடத்தப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜாம்நகர் அப்படிங்கிறது குஜராத்தில் தான் இருக்குது. இங்கே தான் முதல் முறையாக இந்தியாவிலேயே கடலோர பறவைகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் முதல் முறையாக விமானங்களில் ஒய்ஃபை சேவையை அறிமுகம் செய்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஏர் இந்தியா. ஓகேவா, இவங்க வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அட்வான்டேஜ் இந்தியா என்ற திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்திய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் மைக்ரோசாஃப்ட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜ் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம், இது 2024 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா 2025 ஆண்டு தொடங்கிறதுக்கு முன்னாடி 2 மில்லியன் இந்திய இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு துறையில் பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். ஆனால்
இவங்க அதுக்கு முன்னாடியே, அதாவது 2025 ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடியே 2.4 மில்லியன் இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கியிருக்காங்க. அப்போ இது ஒரு சாதனை தானே. அதே மாதிரி இப்போது அதோடைய 2வது கட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இதோடைய இலக்கு என்ன அப்படின்னா, 1 கோடி இந்தியர்களுக்கு 5 ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வந்து வழங்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கு கீழே தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ யார்? சத்ய நாதல்லா. இவர் வந்து நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அடுத்தது, இன்டர்போல் அமைப்பை தொடர்பு கொள்ள தற்போது மத்திய அரசு அறிமுகம் செய்த இணையதளம் இது. இதற்கான ஆன்சர் பாரத் போல். இப்போது சிபிஐ இணையத்தில் பாரத் போல் அப்படிங்கிற இணையதளம் வந்து அமைந்திருக்கு. இதை மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா வந்து தொடங்கி வைத்தார். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஏதாவது குற்றம் புரிந்துட்டு வெளிநாடுகளில் அவங்க பதுங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போது மாநில அப்புறம் மத்திய புலனாய்வு முகமைகள் எல்லாம் இன்டர்போல் அமைப்பை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நேரடியாலாம் முன்னாடியெல்லாம் தொடர்பு கொள்ள முடியாது. சிபிஐட்ட வந்து ஒரு லெட்டர் அனுப்பணும். அவங்க வந்து ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு திருப்பி லெட்டர் அனுப்புவாங்க. அடுத்தது அவங்க தான் இன்டர்போலுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியும். இப்போ இன்டர்போல் அப்படின்னா என்ன? இன்டர்நேஷ்னலில் இருக்கிற போலீஸ் தான். அப்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு கொலை பண்ணிடுறான்னு வச்சுக்கலாம். அப்போ வச்சுட்டு அவர் வந்து என்ன கொலையை பண்ணிவிட்டு வெளிநாட்டில் வந்து தப்பிட்டார். இப்போது சுவிட்சர்லாண்டில் அவர் வந்து இருக்கார் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு போலீஸ் எப்படி அவரை போய் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இன்டர்போலுடைய உதவியின் மூலமாக தான் அதை பண்ண முடியும். ஓகே. அடுத்தது, இஸ்ரோ விண்வெளியில் முதல் முறையாக எந்த பயிரை முளைக்க செய்தது? இதற்கான ஆன்சர் தட்டைப்பயிறு. கௌபி அப்படிங்கிறது தான் இதோடைய பேர், ஓகே, இங்கிலீஷ் பேர். இஸ்ரோ வந்து விண்வெளியில் இந்த மாதிரி முளைக்க செஞ்சுருக்காங்க. அடுத்தது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா தற்போது எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் பிரயாக்ராஜ். இந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் இருக்குது. இது ஜனவரி 13ஆம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் மொத்தமாக 45 நாட்கள் வந்து நடைபெறுது. இதில் திரிவேணி சங்கமம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இது கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த நதிகள் எல்லாமே சங்கமிக்கிற இடம். இங்கே வந்து குளித்தாங்க, இங்கே நீராடினாங்க அப்படின்னா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. இங்கே இப்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பமேளா நடைபெறுது. நிறைய மக்கள், அதாவது கோடிக்கணக்கில் மக்கள் வந்து இங்கே பங்கேற்கிறாங்க. இப்போ கூட என்னாச்சு அப்படின்னா, கூட்ட நெரிசலில் கொஞ்சம் பேர் அங்கே இறக்கவே செஞ்சுட்டாங்க. ஓகே. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையில் தான் நடக்குது. ஆனால் இப்போது இந்த ஆண்டு வர்ற இந்த நட்சத்திர நிகழ்வுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 144 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மகா கும்பமேளா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைபெறும் அப்படின்னு நினச்சிடுறாங்க. அப்படி கிடையாது, சரியா? இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைபெறும். அடுத்தது, தற்போது எத்தனையாவது ஊதியக்குழு அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியது? இதற்கான ஆன்சர் 8. இப்போ 8வது ஊதியக்குழு வந்து அமைக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்காங்க. இதன் மூலமாக அடிப்படை ஊதியம் அப்புறம் ஓய்வூதியம் இதெல்லாமே அதிகமாகும். இதை பற்றி நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிற ஒரு எம்டிஎஸ் அவருடைய சேலரி 30,000 அப்படின்னு வச்சுக்கிங்களா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய பேசிக் பே அப்படிங்கிறது 18,000 இருக்கும். அடுத்தது டிஏ அப்படிங்கிறது தற்போது 53% தான் இருக்குது. நீங்கள் ஒரு 50% அப்படின்னு போட்டிங்களா, அப்போ இந்த 18,000ல் 50% எவ்வளவு? 9,000. கூட ஹச்ஆர்ஐ அப்படிங்கிறது ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, அது கொஞ்சம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு இந்த டிஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேசிக் பே இருக்குல்ல, இதில் ஒரு 30% அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 5,400 அப்படின்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் சேலரி அவருக்கு வந்து வருது. இதெல்லாம் சேர்த்து ஒரு டிடக்ஷன்ஸ் எல்லாம், அதாவது பிஎஃப் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டிடக்ஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு 30,000 அப்படிங்கிறது சேலரியாக கிடைக்குது. ஓகேவா? இப்போது இந்த பேசிக் பே அப்போ 18,000 இருக்குல்ல, இது ஒரு வேளை 28,000 இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு சேலரி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போது இதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் 8வது ஊதியக்குழு வந்து அமைத்திருக்காங்க. ஓகே. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது கடைசியாக அடிப்படை ஊதியம் வந்து 50,000 அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருந்தார். அப்படின்னா இப்போது அவர் ரிட்டையர்ட் ஆகினதுக்கப்புறம் அவருக்கு வந்து பென்ஷன் வந்து வந்துட்டுருக்கும், மாதம் மாதம் பென்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கும். இப்போது அதையுமே அதிகப்படுத்துவாங்க. அப்போ 50,000 அப்படின்றதை இப்போ வந்து ஒரு 70,000 அப்படின்னு அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா அவருடைய பென்ஷனுமே அதிகமாக தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஊதிய குழு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க.
7வது ஊதியக்குழு இதுக்கு முன்னாடி 2016வது ஆண்டு தான் அமைத்திருந்தாங்க. இது 2026வது ஆண்டு நிறைவடையும். இப்போது இந்த 8வது ஊதியக்குழு இருக்குல்ல, இதோடைய பரிந்துரைகள் 2026வது ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வரும். இப்போது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் அப்படிங்கிறது 18,000 இருக்குது. இது மேபி ஒரு 30,000 கூட மாறலாம், அதுக்கு மேலே கூட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது, தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் நிசாமாபாத். நேஷனல் டர்மரிக் போர்டு, அதாவது மத்திய அரசு இப்போது தேசிய மஞ்சள் வாரியத்தை அமைத்திருக்காங்க. இதோடைய தலைமையகம் தெலுங்கானாவுடைய நிசாமாபாத்தில் வந்து அமைத்திருக்காங்க. இதோடைய தலைவராக பல்லே கங்கா ரெட்டி அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் மஞ்சள் வர்த்தகத்தை உலகம் முழுவதுமே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதும், மஞ்சளுடைய நன்மை குறித்து ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதும் தான். அப்போது நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, 2030வது ஆண்டுக்குள்ளாடி $1 பில்லியன் மஞ்சளை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலகத்தில் நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். வெண்தலை கழுகு எந்த நாட்டின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய அதிகாரப்பூர்வ லெட்டரில் எல்லாமே வெண்தலை கழுகு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஒரு அந்த எம்பளமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அதை தேசிய பறவையாக அறிவித்தது கிடையாது. இப்போ தான் அதை தேசிய பறவையாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்த 10வது நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பிரிக்ஸ் கூட்டமைப்பு இது 2009வது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து சீனாவுடைய ஷாங்காய் நகரில் இருக்குது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் முதல்ல 5 நாடுகள் தான் இருந்தாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த மாதிரி 5 நாடுகள் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2024வது ஆண்டு இன்னும் ஒரு 4 நாடுகளை இணைத்தாங்க. எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம். யுஏஇ அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், தமிழில் ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 9 நாடுகளாக அப்புறம் மாறினாங்க. அப்புறம் 2025வது ஆண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 10வது நாடாக இந்தோனேஷியாவை இணைத்திருக்காங்க. இந்த 2025வது ஆண்டு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்குகிற நாடு பிரேசில். அடுத்தது, உலக பொருளாதார மன்றத்தின் கூட்டம் 2025 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் டாவோஸ். டாவோஸ் அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்தில் இருக்குது. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்துடைய கூட்டம் இந்த ஆண்டு டாவோஸில் தான் நடைபெறுது. அடுத்தது, டீப்சீக் என்பது எந்த நாட்டை சேர்ந்த ஏஐ உரையாடு தளம்? இதற்கான ஆன்சர் சீனா. நம்மக்கிட்ட இப்போது சாட் ஜிபிடி, மெட்டா ஏஐ இந்த மாதிரியெல்லாம் உரையாடு தளம் இருக்குல்ல, அதே மாதிரி உட்பட்டது தான் ஒன்று டீப்சீக் அப்படிங்கிறது. இது சீனாவை சேர்ந்த ஏஐ உரையாடு தளம். இதுக்கு போட்டியாக இந்தியாவில் ஏஐ உரையாடு தளம் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியாவுடைய கலாச்சாரம், அப்புறம் மொழிகள் இதெல்லாமே உள்ளீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோடைய ஜிபியு இது வந்து 18,693 அளவு இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு ஜிபியூ வைத்து வந்து பயிற்சி வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிபியூ அப்படின்னா கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அப்படிங்கிறது. டீப்சீக் இருக்குல்ல, அது வெறும் 2000 ஜிபியூக்குள்ளது தான். ஆனால் வந்து இது அதை விடையுமே ரொம்ப அதிகமான ஜிபியூ வைத்து வந்து நம்ம பயிற்சி வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், எந்தெந்த உரையாடு தளம் எந்தெந்த நிறுவனத்திற்கு சொந்தமானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடையது தான் கோபைலட் அப்படிங்கிறது. ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற நிறுவனத்திற்கு சொந்தமானது தான் சாட் ஜிபிடி அப்படிங்கிறது. கூகுள் நிறுவனத்திற்கு சொந்தமானது தான் ஜெமினி அப்படிங்கிறது. அப்புறம் மெட்டா நிறுவனம் இருக்குல்ல, ஃபேஸ்புக்குடைய தலைமையான நிறுவனம் தான் மெட்டா நிறுவனம். அது கீழே இருக்கிறது தான் மெட்டா ஏஐ அப்படிங்கிறது. நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ வந்து நீங்கள் நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பீங்க, அதான். அடுத்தது, அமெரிக்காவின் எத்தனையாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் 47. அமெரிக்காவுடைய 47வதாக டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்றார். துணை அதிபராக ஜேடி வான்ஸ் அப்படிங்கிறவர் பதவியேற்றார். ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் 45வது அதிபராக 2017வது ஆண்டிலிருந்து 2021வது ஆண்டு வரைக்கும் பதவி வகித்திருக்காரு. இப்போது அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் WHO அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறதுக்காக ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்காரு. அதே மாதிரி பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் இருக்குல்ல, 2015வது ஆண்டு நடைபெற்ற அந்த ஒப்பந்தம் COP21 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நடைபெற்ற அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறியிருக்கு. அதே மாதிரி டிக்டாக் செயலி, இது சீனாவுக்கு சொந்தமான செயலி.
இதற்கு அமெரிக்கா தடை விதிச்சிருந்தாங்க. அப்போ அமெரிக்கர்கள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த தடையுமே நீக்கிட்டாங்க. அடுத்தது, பிறப்பு அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை வழங்குறத வந்து அவர் ரத்து பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த ஒரு அம்மா அப்பா அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு அம்மாவுக்கு அமெரிக்காவில் குழந்தை பிறக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அமெரிக்கன் சிட்டிசனாக வந்து ஆகிரும். ஓகேவா? இதற்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டூரிஸ்ட் விசாலேயோ அல்லது ஒரு 3 மாதம் பனி விசாலேயோ அப்படி போகிறாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து அங்கேயே பெற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த குழந்தை 18 வயசு ஆகும்போது அது அமெரிக்கன் சிட்டிசனாக ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். ஏற்கனவே அது அமெரிக்கன் சிட்டிசன் தான், ஆனால் 18 வயது ஆகும்போது அதிகாரப்பூர்வமாகவே அங்கே அந்த குழந்தைய வந்து கொண்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் சிட்டிசனுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள்லாம் நடக்கும், நலத்திட்டங்கள் எல்லாமே கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த விலையிலேயே தரமான பள்ளிக்கல்வி கிடைக்கும், அப்புறம் நல்ல பல்கலைக்கழகங்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போது டொனால்டு ட்ரம்ப் எல்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இனி நீங்கள் வந்து அமெரிக்காவில் பிறந்தாலே எல்லாம் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிப்ரவரி 20ஆம் தேதியிலேருந்து பிறந்த குழந்தைங்களுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது இவருடைய இந்த ஒரு உத்தரவுக்கு சியாட்டில் மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக குடியேறியிருப்பாங்கல்ல, நிறைய நாட்டை சேர்ந்தவங்க அமெரிக்காவுக்குள்ளாடி சட்டவிரோதமாக குடியேறியிருப்பாங்க. அவங்கள எல்லாரையுமே வெளியேறதுக்காக ட்ரம்ப் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இதனால் சிலர் இந்தியாவை சேர்ந்தவங்க சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியிருந்தாங்க, அவங்களுமே இப்போ இந்தியாவுக்கு வந்து வந்துட்டாங்க. அடுத்தது, யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார மையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் திருவள்ளுவர். அதாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் அப்படின்னு இதோடைய பேரை மாற்றியிருக்காங்க. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தான் இந்த கலாச்சார மையம் அப்படிங்கிறது அமைத்திருக்காங்க. இது இந்தியாவுடைய நிதியுதவியின் மூலமாக நவீன வசதிகளோட இந்த கலாச்சார மையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. பிப்ரவரி 2023 இதை திறந்துட்டாங்க. ஆனால் இப்போது அதற்கு திருவள்ளுவருடைய பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா அப்படிங்கிறவர். அடுத்தது, இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையே எப்போது போர் மூண்டது? இதற்கான ஆன்சர் 2023 அக்டோபர் 7. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நாட்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து கையொப்பமாக இருக்குது. இதனால் அங்கே அமைதி வந்து இப்போ உருவாயிருக்கு. இந்த ஜனவரி மாதம் தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்தது, உலகத்துடைய மிக நீளமான சுரங்கப்பாதையை சீனா இப்போ அமைத்திருக்காங்க. இதோடைய பேர் தியான்ஷான் செங்லி சுரங்கப்பாதை அப்படிங்கிறது தான். அடுத்தது, மத்திய அரசு தொடர்பான திட்டங்கள் பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, மத்திய அரசின் சுவாமித்துவ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021. இல்லை பாருங்கள், 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க சுவாமித்துவ திட்டம். இது பார்த்திங்கன்னா இதோடைய விரிவாக்கம் சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படிங்கிறது. தமிழில் கிராமப்புற கணக்கெடுப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் கிராம பகுதிகளின் வரைபடம் தயாரிப்பு அப்படிங்கிறது தான். இப்போது இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய பகுதிகளில், அதாவது நிறைய கிராம பகுதிகளில் மெயினாக பார்த்திங்கன்னா அங்கே நிலங்கள் இருக்கும், ஆனால் அவங்களுக்கான பட்டா இருக்காது. அது ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு நிலம் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட அதோடைய பட்டா இல்லை அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு பேங்கில் அதை வச்சு ஒரு லோன் வாங்க முடியாது, அல்லது நீங்கள் அதை யாருக்கிட்டேயே விற்கவும் முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க காலங்காலமாக இருந்திருப்பாங்க, ஆனால் பட்டா எல்லாமே இருந்திருக்கும். அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிலங்களை ட்ரோன் மூலமாக கணக்கீடு பண்ணுவாங்க. இப்போ இந்த திட்டத்துக்கு கீழே 65 லட்சம் பயனாளருக்கு சொத்து அட்டைகள் வந்து வழங்கியிருக்காங்க. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தினால தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. அடுத்தது, தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் அப்படிங்கிற திட்டம். இதற்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ரூபாய் 34,300 கோடி மதிப்பில் இதை வந்து செயல்படுத்த போகிறாங்க. இதில் மத்திய அரசு 16,300 கோடி வந்து ஒதுக்க போகிறாங்க. மீதி இருக்கிற 18,000 கோடியை பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து வழங்குவாங்க. இந்த திட்டத்துடைய காலம் 7 ஆண்டுகள். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிலம் மற்றும் கடலில் இருக்கிற முக்கிய கனிமங்களுடைய ஆய்வை ஊக்குவிப்பாங்க. அப்புறம் அதை ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதாவது பாருங்கள், இப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கனிமம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆய்வு பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. இதுதான் இதோடைய நோக்கமே. ஓகே, இதில் மத்திய அரசு கொஞ்சம் காசு செலவு பண்ணுவாங்க. ஆனாலும் மீதி இருக்கிற காசை எந்த நிறுவனம் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துருந்தோம். இந்த ஹிந்துஸ்தான் சிங் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இங்கே டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து அமைக்கிறதுக்கு ஏலம் எடுத்திருந்தாங்க அப்படின்னு, அவங்க வந்து மீதி இருக்க காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அடுத்தது,
விளையாட்டுத்துறை தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 33வது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். இப்போது சந்தோஷ் கோப்பை அப்படிங்கிறது எந்த விளையாட்டு கூட தொடர்புடையது அப்படின்ற மாதிரி கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது கால்பந்து விளையாட்டு கூட தொடர்புடையது. இப்போது அதே மாதிரி இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்னொன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது நம்ம இந்தியாவுக்குள்ளாடி இருக்கிற மாநிலங்களுக்கு இடையில் நடைபெற ஒரு போட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது இப்போ எங்கே நடைபெற்றது அப்படின்னா, ஹைதராபாத்தில் கச்சிபௌலி அப்படிங்கிற மைதானத்தில் தான் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது மேற்கு வங்காளம். அடுத்தது 2025 கோகோ உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பாருங்கள், உலகக்கோப்பை போட்டி கோகோவுக்காக முதல் முறையாக இப்போ தான் நடத்தியிருக்காங்க. இதில் ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்றது இந்தியா. அதே மாதிரி மகளிர் பிரிவிலையுமே வெற்றி பெற்றது இந்தியா தான். இந்த போட்டி நடைபெற்ற இடம் புதுடெல்லியில் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கம் இருக்குல்ல, அங்கே தான் நடைபெற்றது. இதில் லட்சணையாக தேஜாஸ் மற்றும் தாரா அப்படிங்கிற 2 மான்களை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டி நடக்கும்போது அதுக்கு லட்சணை அப்படிங்கிற ஒன்று வந்து வெளியிடுவாங்க. அது ஒரு லோகோ மாதிரின்னு வச்சிங்களேன். அது மேஸ்காட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ 2 மான்களுடைய படங்களை அந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தேஜாஸ் மற்றும் தாரா அப்படிங்கிறது தான் இந்த மான்களுடைய பெயர். அடுத்தது, ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி. இப்போது கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறது டென்னிஸில் மிகப்பெரிய ஒரு பட்டம். இப்போ நம்ம செஸ்ஸில் வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறது டென்னிஸில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பட்டம். ஒவ்வொரு ஆண்டும் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் அப்படிங்கிறது நடைபெறும். ஒரு ஆண்டுடைய தொடக்கத்தில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படிங்கிறது நடைபெறும். அதுக்கு அடுத்தது ரோலாண்ட் கேரோஸ் அப்படிங்கிறது நடைபெறும். இது பாரிஸில் தான் நடைபெறும். இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃப்ரெஞ்சு ஓப்பன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்ததாக இங்கிலாந்தில் விம்பிள்டன் அப்படிங்கிற போட்டி நடைபெறும். ஓகேவா, இங்கிலாந்தில் விம்பிள்டன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அதனால் அங்கே விம்பிள்டன் அப்படிங்கிற ஒரு போட்டி நடைபெறும். விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறது நடைபெறும். அடுத்தது கடைசியாக ஒரு ஆண்டுடைய முடிவில் அமெரிக்காவில் யூஎஸ் ஓப்பன் அப்படிங்கிறது நடைபெறும். இப்போ இந்த ஆண்டுடைய தொடக்கம் அப்படிங்கிறனால ஆஸ்திரேலியன் ஓப்பன் மட்டும் நடைபெற்று முடிந்திருக்கு. இதில் ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றது ஜானிக் சின்னர் அப்படிங்கிறவர். இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். சில ஆங்கில இதழ்கள் சில தமிழ் இதழில் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பேர் யானிக் சின்னர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நம்ம அதனால் யானிக் சின்னர் அப்படின்னு பார்த்துக்கணும், ஜானிக் சின்னர் அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகே, மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது மோடிசன் கீஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. மோடிசன் கீஸ் வென்ற முதல் கிராண்ட் ஸ்லாம் போட்டி இதுதான். இந்த போட்டி வந்து ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது. ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் தான் நடைபெற்றது. அடுத்தது 2025 கேலோ இந்தியா குளிர்கால போட்டி எங்கே நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி. அதாவது லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர். லடாக்லேயும் ஜம்மு காஷ்மீர்லேயும் இந்த கேலோ இந்தியா குளிர்கால போட்டி அப்படிங்கிறது நடைபெறுது. 2 கட்டங்களாக நடைபெறுது. முதல் கட்டம் வந்து ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் லடாக்கில் வந்து நடைபெற்றது. அதே மாதிரி 2ஆம் கட்டம் இது பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 25ஆம் தேதி வரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் வந்து நடைபெற போகுது. மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரத்துறை அமைச்சர் வந்து மன்சுக் மாண்டவியா அப்படிங்கிறவர். இப்போ இந்த விளையாட்டிற்கான மேஸ்கட் லட்சணையாக எதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஷீனிஷி அப்படிங்கிற ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்னோ லெப்பர்ட், இது ஒரு பனிச்சிறுத்தை. அடுத்தது 2024-25 விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. இது ஒரு கிரிக்கெட் போட்டி. இப்படி கூட கேட்கலாம், விஜய் ஹசாரே அப்படிங்கிறது, விஜய் ஹசாரே கோப்பை அப்படிங்கிறது எந்த விளையாட்டு கூட தொடர்புடையது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் தான் மெயினாக கேட்பாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கிரிக்கெட் போட்டி கூட தொடர்புடையது. இது மாநிலங்களுக்கு இடையில் நடைபெற கிரிக்கெட் போட்டி. இதில் வெற்றி பெற்றது கர்நாடகா அணி தான். வெற்றி பெற்றது கர்நாடகா 5வது முறையாக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டி நடைபெற்ற இடம் குஜராத்தில் வதோதராவில் கோடம்பி மைதானம் அப்படிங்கிற மைதானத்தில் தான் நடைபெற்றது. இது பிசிசி அமைப்பு தான் நடத்துகிறாங்க. பிசிசி அப்படிங்கிறது தான் இந்தியாவில் கிரிக்கெட்டை கட்டுப்படுத்துகிற அமைப்பு. பிசிசியுடைய விரிவாக்கம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படிங்கிறது. அதிக முறை வெற்றி பெற்றது தமிழ்நாடும் கர்நாடகாவும். தமிழ்நாடு 5 முறை வெற்றி பெற்றிருக்கோம், கர்நாடகாவும் இதோட சேர்த்து 5வது முறையாக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது 9வது ஜோஹர் சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழர் யார்? இதற்கான ஆன்சர் இனியன். இப்போ ஜோஹர் இன்டர்நேஷ்னல் செஸ் போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றது. இந்த போட்டி நடைபெற்ற இடம் மலேசியா. இந்த போட்டியில் வெற்றி பெற்றது இனியன் பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர். இவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்தது
2025 இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுடெல்லியில் தான் இது நடைபெற்றது. இதில் இந்தியாவிலேருந்து யாருமே வெற்றி பெறலை. வெளிநாட்டை சேர்ந்த 2 வீரர்கள், அதாவது ஒரு வீரர் ஒரு வீராங்கனை வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறது லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது விக்டர் ஆக்சல்சன். இவர் டென்மார்க்கை சேர்ந்தவர். அதுவே மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது சி யோங் அப்படிங்கிறவங்க. இவங்க தென்கொரியா நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ICC 2024 ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரராக யாரை தேர்வு செய்தது? இதற்கான ஆன்சர் ஜஸ்பிரீத் பும்ரா. ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் உலக அளவில் கிரிக்கெட் விளையாட்டை கட்டுப்படுத்துகிற அமைப்பு இதுதான். இந்த அமைப்பு 2024 ஆண்டுடைய சிறந்த கிரிக்கெட் வீரராக ஜஸ்பிரீத் பும்ராவை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி சிறந்த கிரிக்கெட் வீரருக்காக வழங்கப்படுற கோப்பை சர் கார்ஃபீல்டு சோபர்ஸ் விருது அப்படிங்கிறது. நம்ம எக்ஸாமில் இப்படி கூட கேட்கலாம். எப்படின்னா 2024 ஆண்டிற்கான சர் கார்ஃபீல்டு சோபர்ஸ் விருது பெற்றது யார் அப்படின்னு கூட கேட்கலாம். அது ஜஸ்பிரீத் பும்ரா, நம்ம இந்தியாவை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் தான். அதுவே சிறந்த கிரிக்கெட் வீராங்கனைக்கான விருது அது என்ன அப்படின்னா ரேச்சல் ஹெய்கோ ஃப்ளிண்ட் கோப்பை அப்படிங்கிறது. இதை அமெலியாக்கர் அப்படிங்கிறவங்க பெற்றிருக்காங்க. இவங்க நியூசிலாந்து சேர்ந்த வீராங்கனை. அடுத்தது, ஒரு நாள் கிரிக்கெட்டில் சிறந்த வீராங்கனையாக நம்ம இந்திய வீராங்கனையான ஸ்மிருதி மந்தனாவை தேர்வு பண்ணியிருக்காங்க. அதுவே T20 கிரிக்கெட்டில் சிறந்த வீரராக நம்ம இந்திய வீரரான அர்ஷ்தீப் சிங்கை தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, சீனியர் தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டி 2025 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சூரத். இப்போ பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தில் சூரத்தில் பண்டிட் தீனதயாள உபாத்யாய உள் விளையாட்டு அரங்கம் அப்படிங்கிற ஒரு அரங்கத்தில் தான் இது நடைபெற்றது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது மனுஷா அப்படிங்கிறவர். அதுவே மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவங்க தியா சிட்டாலே அப்படிங்கிறவங்க. அடுத்தது, முதல் ஹாக்கி இந்தியா லீக் பெண்கள் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணி இது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. முதல் முறையாக பார்த்திங்க அப்படின்னா மகளிருக்கான ஹாக்கி இந்தியா லீக் அப்படிங்கிறது நடத்தியிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்குள்ளாடி நடைபெற ஒரு ஹாக்கி இந்தியா போட்டி, அதாவது ஹாக்கி போட்டி மகளிருக்கானது. இந்த போட்டி வந்து எங்கே நடந்தது அப்படின்னா ஜார்க்கண்டில் ராஞ்சியில் மரங்கோம்கே ஜெய்பால் சிங் மைதானத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, தற்போது தன் ஓய்வை அறிவித்த மனோஜ்குமார் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் குத்துச்சண்டை. பிரபல குத்துச்சண்டை வீரரான மனோஜ்குமார் இவர் ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காரு. இவரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 2010 ஆண்டு டெல்லியில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் இவர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. இதே மாதிரி 2018 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் காமன்வெல்த் போட்டி நடைபெற்றது. அதில் இவர் வந்து வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆசிய கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் இவர் வெண்கல பதக்கம் 2 முறை ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் போட்டியில் இவருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா காமன்வெல்த் போட்டிகளில் ஒன்றிற்கு மேற்பட்ட பதக்கம் வென்ற 2வது வீரர் அப்படிங்கிற பெருமையை பெற்றது இவர் தான். அப்போ முதல் வீரர் யார் அப்படின்னா விஜேந்தர் சிங் அப்படிங்கிறவர். இவரும் பாக்ஸர் தான். அடுத்தது, ஃபிடே அமைப்பு. இதுதான் உலக அளவில் செஸ் விளையாட்டை கட்டுப்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இவங்க இப்போது உலக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடத்தினாங்க. இந்த போட்டி வந்து அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் தான் நடைபெற்றது. இதில் ரேபிட் பிரிவில் வெற்றி பெற்றது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஹுனேரு ஹம்பி. அதுவே பிளிட்ஸ் பிரிவில் வெற்றி பெற்றது கிடையாது. பிளிட்ஸ் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த வைஷாலி அப்படிங்கிறவங்க வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. வைஷாலி நம்ம இந்தியாவை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது, முக்கியமான ஒருத்தர் இறந்துட்டார். நம்ம இந்தியாவுடைய அணு ஆற்றல் விஞ்ஞானியான ராஜகோபால சிதம்பரம் அப்படிங்கிறவர் மரணம் அடைந்துட்டார். இவர் இந்தியாவுடைய மிக நீண்ட கால தலைமை அறிவியல் ஆலோசகராக இருந்திருக்காரு. 2002 ஆண்டிலிருந்து 2018 ஆண்டு வரைக்கும் இவர் இருந்திருக்காரு. 1974 ஆண்டு பொக்ரான் அணுகுண்டு சோதனை வந்து நடைபெற்றது. அதுதான் முதல் முறையாக அங்கே சோதனை நடந்தது. அதை வந்து ஸ்மைலிங் புத்தா அப்படின்ற மாதிரி அந்த டெஸ்ட்டை சொல்லுவாங்க. அதில் இவர் முக்கியமான பங்கு வைத்தார். அடுத்தது 1998 ஆப்ரேஷன் சக்தி அப்படிங்கிற பேரில் பொக்ரானில் மறுபடியும் அணுகுண்டு சோதனை வந்து பண்ணாங்க. அதுலேயுமே இவர் வந்து முக்கியமான பங்கு வைத்திருக்காரு. அடுத்தது, தற்போது காலமான KM சிரியன் எந்த துறையை சார்ந்தவர்? இதற்கான ஆன்சர் மருத்துவம். நம்ம இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு இதய மருத்துவரான KM சிரியன், அதாவது இதய அறுவை சிகிச்சை மருத்துவரான KM சிரியன் அப்படிங்கிறவர் இந்த ஜனவரி மாதம் மரணம் அடைந்துட்டார். இவர் பார்த்திங்கன்னா 1975 ஆண்டு இந்தியாவில் இதய பைபாஸ் அறுவை சிகிச்சையை முதல் முறையாக மேற்கொண்டிருக்காரு. அப்புறம் இவர் கேரள மாநிலம் காயம்குளம் அப்படின்ற பகுதியில்
பிறந்தவர். நம்ம நாட்டிலேயே முதல் முறையாக இதய மாற்று அறுவை சிகிச்சை இவர் தான் மேற்கொண்டார். அப்புறம் நம்ம நாட்டிலேயே முதல் முறையாக குழந்தைக்கு இதய மாற்று சிகிச்சை வந்து இவர் தான் மேற்கொண்டிருக்காரு. அடுத்தது இனி பாதுகாப்புத்துறை தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட நாக் மார்க் 2 என்பது என்ன? இதற்கான ஆன்சர் ஏவுகணை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாக் மார்க் 2 அப்படிங்கிற ஒரு புதிய பதிப்பு பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையை வந்து இப்போ பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதை தயாரித்தது DRDO, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. இது பீரங்கியிலேருந்து ஏவப்பட்டு எதிரி நாட்டு பீரங்கிகளை பின்தொடர்ந்து சென்று துல்லியமாக தாக்குற ஒரு திறன் கொண்ட ஏவுகணை தான் இது. இந்த சோதனையை இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற பொக்ரான் அப்படிங்கிற பகுதியில் தான் மேற்கொண்டிருக்காங்க. நம்ம எக்ஸாமில் இப்படி கூட கேட்கலாம், பொக்ரான் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். அடுத்தது INS சூரத், INS நீலகிரி, INS வாக்ஷீர் என்பவைகள் என்ன? இதற்கான ஆன்சர் போர்க்கப்பல்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 போர்க்கப்பல்களையும் பிரதமர் நரேந்திர மோடி நம்ம நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்காரு. இதில் ஒவ்வொரு கப்பலை பற்றியுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். INS சூரத் அப்படிங்கிறது P-15B ஏவுகணை அழிப்பு போர்க்கப்பல் அப்படிங்கிற திட்டத்துடைய 4வது மற்றும் இறுதியான கப்பல். இது மிகப்பெரியது, அப்புறம் அதிநவீன அழிக்கிற திறன் கொண்ட போர்க்கப்பல். இந்த கப்பல் 75% நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. அடுத்தது INS நீலகிரி அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல். இது பார்த்திங்கன்னா P-17A அப்படிங்கிற போர்க்கப்பல் திட்டத்தின் மூலமாக இந்த கப்பலை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த திட்டத்துடைய முதல் கப்பலே இதுதான். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பணியகத்தினால இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது INS வாக்ஷீர் அப்படிங்கிற கப்பல். இது P-75 ஸ்கார்பியன் அப்படிங்கிற திட்டத்துடைய 6வது மற்றும் இறுதி நீர்மூழ்கி கப்பல். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது பிரான்ஸ் கடற்படை கூட இணைந்து இதை கட்டியிருக்காங்க. அடுத்தது தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட இந்தியாவின் 2வது பன்னோக்கு கப்பல் எது? இதற்கான ஆன்சர் INS உத்காஷ். பன்னோக்கு கப்பல் அப்படின்னா பல்வேறு விதமான செயல்பாடுகளுக்கு இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம், பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்தியாவுடைய முதல் பன்னோக்கு கப்பல் எது அப்படின்னா INS சமர்த்தக் அப்படிங்கிறது. இப்போது 2வது பன்னோக்கு கப்பல் இதை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து INS உத்காஷ் அப்படிங்கிறது. இதை உருவாக்கின அமைப்பு லாசன் அண்ட் டியூப்ரோ அப்படிங்கிற அமைப்பு. இந்த பன்னோக்கு கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா கண்காணிப்பு பணிகள் பண்ணலாம், அப்புறம் மனிதாபிமான உதவிகள் பண்ணலாம், அப்புறம் மாசு கட்டுப்பாடு செயல்பாடுகள் கூட பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சரக்கு கப்பல்லேருந்து எண்ணெய் வந்து கொட்டிட்டு அப்படின்னா அதை கூட க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கப்பலை பயன்படுத்தலாம். அடுத்தது தற்போது T-72 பாலம் அமைக்கும் கவச வாகனங்கள் வாங்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் HVF. இதெல்லாமே பாலம் அமைக்கிற கவச வாகனங்கள். எதற்கு பாலம் அமைக்கிறதுக்கு நமக்கு கவச வாகனம் வேணும் அப்படின்னா, இப்போது ஒரு பாலம் அமைச்சிட்ருக்காங்க, அதுவும் பார்டர் பகுதியில் பாலம் அமைக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து எதிரி நாடுகள் அங்கேருந்து சுடுறாங்க அல்லது ஏதாவது ஒரு குண்டு போடுறாங்க அப்படின்னா அதை தாங்கிறதுக்கான நம்ம சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும். அதற்காக தான் இந்த கவச வாகனங்களை வந்து உருவாக்குறாங்க. இதை வந்து HVF அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மொத்தமாக 47 வாகனங்களை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. HVF அப்படின்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது, தமிழில் தின் உறுதி தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது சென்னையில் ஆவடியில் தான் இருக்குது. அடுத்தது தற்போது எந்த நாட்டிலிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க முடிவு செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரஃபேல் போர் விமானங்கள் இது 26 வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3 ஸ்கார்பியன் சப்மரீன்ஸ் வாங்குறதுக்கு கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, ஒப்பந்தம் போட போகிறாங்க. சரியா, அதாவது 3 ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்கள். இப்போது தொழில்நுட்ப செயல்பாட்டு உச்சி மாநாடு அப்படிங்கிறது ஃப்ரான்ஸில் பாரிஸில் வந்து நடைபெற போகுது. இதில் வந்து நம்முடைய பிரதமர் மோடி கலந்துக்க போகிறாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போது இதில் தான் இந்த ஒப்பந்தங்கள்லாம் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா, ஃப்ரான்ஸுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் அப்படிங்கிறவர். இதுக்கு முன்னாடி 36 ரஃபேல் விமானங்கள் கூட நம்ம அங்கேருந்து தான் வாங்கியிருந்தோம். அடுத்தது சஞ்சய் BSS என்ற போர்க்கருவியை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் C மற்றும் D, அதாவது பெல் மற்றும் இந்தியன் ஆர்மி. நம்ம இந்தியா இராணுவமும் பெல் அப்படிங்கிற நிறுவனம், பில் அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இவங்க 2 பேரும் சேர்ந்து சஞ்சய் BSS அப்படிங்கிற ஒரு கருவியை உருவாக்கியிருக்காங்க. BSS அப்படின்னா பேட்டில் ஃபீல்டு சர்வேலன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது, அதாவது போர் கண்காணிப்பு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா போர் நடக்கிற ஒரு இடத்துல இதை கொண்டு போய் நம்ம வந்து இதில் வாங்கின மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் பார்க்குறீங்களா, இதுதான்.
இதை நம்ம நிறுத்திட்டா போதும். அதில் ரேடர்லாம் இருக்கும். அந்த ரேடர் மூலமாக எங்கேருந்து ஏவுகணைகள் வருது, எந்தெந்த மாதிரி கருவிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே துல்லியமாகவே அதில் தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக ஈஸியாகவே எதிரிகளை வந்து நம்மளால் வீழ்த்திட முடியும். அதான் இது நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. இதை தயாரித்த நிறுவனம் வந்து இந்திய இராணுவம் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். அடுத்தது ஒரு கூட்டு பயிற்சி இருக்குது, அதை பார்க்கலாம். டெவில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற பயிற்சி, இது ஒரு இராணுவ பயிற்சி. இது வந்து ஜனவரி 16ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இது என்னையிலேருந்து என்னைக்கெல்லாம் நடைபெற்றது அப்படிங்கிறது கூட முக்கியம் கிடையாது, சரியா? இது வந்து இந்தியாவுடைய வடக்கு எல்லைகளில் நடைபெற்றது. இதோடைய சிறப்புகள் வந்து உயரமான பகுதிகளில் போர் பயிற்சி, அப்புறம் இராணுவம், விமானப்படை, சிறப்பு படைகள் இதெல்லாம் கலந்து கொள்கிற ஒரு பயிற்சி. இந்த முழுக்க இந்தியா வீரர்கள் நடத்தின ஒரு பயிற்சி தான். ஏன்னா பொதுவாக ஒரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா வேறு ஒரு நாட்டு கூட இணைந்து பண்ணுற ஒரு பயிற்சியாக தான் இருக்கும். ஆனால் இது நம்ம இந்தியாவுக்குள்ளாடி நடைபெற ஒரு பயிற்சி, இந்திய வீரர்கள் கலந்து கொண்ட பயிற்சி தான். அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். பார்லிமெண்ட் பவர்ஸ், ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரிவிலேஜஸ், ஏ கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷனல் ரெஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இப்போ பாருங்கள், இது ரெஸ்பெக்டிவில் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நீங்கள் படிக்கணும்னு கிடையாது, இவ்வளோத்தையும் படிங்க. பார்லிமெண்ட் பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிற புத்தகம், ஓகேவா? இதை எழுதினவர் KS சௌஹான் அப்படிங்கிறவர். அடுத்தது த வேர்ல்ட் ஆஃப்டர் காசா அப்படிங்கிற புத்தகம். இதை வந்து பங்கஜ் மிஸ்ரா எழுதியிருக்காரு. இப்போது இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையில் நடைபெற்ற போர் இருக்குல்ல, அதோடைய தாக்கம் பற்றியது தான் இந்த புத்தகம். மனிதநேயம், அப்புறம் நீதி, இதெல்லாம் பற்றியது தான் இந்த நூல், ஓகேவா? ஏன்னா இந்த ஒரு ஜென்ரேஷனில் கூட கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் மக்களை அழிக்கிறதுக்காக போரெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அது சம்மந்தமாக தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. அடுத்தது த தமிழ்ஸ் எ போர்ட்ரேட் ஆஃப் அ கம்யூனிட்டி அப்படிங்கிற புத்தகம். இதை நிர்மலா லக்ஷ்மன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அடுத்தது ஹவு இந்தியா ஸ்கேல்டு மவுண்ட் G20 அப்படிங்கிற புத்தகம். இதை வந்து அமிதாப் கண்ட் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவர் நிதி ஆயோக் அமைப்புடைய முன்னாள் தலைமை செயல் அதிகாரி. இந்த ஆண்டு 2023ஆவது ஆண்டு G20 கூட்டமைப்புடைய 18வது உச்சி மாநாடு நம்ம இந்தியாவில் தான் நடைபெற்றது. அதை பற்றியது தான் இந்த ஒரு புத்தகம். அந்த மாநாட்டில் தூதுவராக இருந்தவர் இந்த அமிதாப் கண்ட் அப்படிங்கிறவர் தான். இப்போ பாருங்கள், இந்த புத்தகத்துடைய பேரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர் தான். பொதுவாக ஸ்கேலிங் மவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மலையை ஏறுறது தான், ஒரு மலையுடைய உச்சியை அடையிறது தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து G20 அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கை மலையாக சொல்கிறாங்க. அப்போ எப்படின்னா, எப்படி நம்ம இந்தியா G20 மாறுபட்ட ஒரு மலையுடைய உச்சி அடைந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய பேராகவே வச்சுருக்காங்க, ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான புத்தகம், சரியா? அடுத்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற புத்தகம். நமக்கு தெரியும், பிள்ளைத்தமிழ் அப்படின்னா ஒரு தலைவரையோ இல்லை ஒரு அரசரையோ குழந்தையாக பாவித்து அவருக்காக தாலாட்டு பாடுற மாதிரியோ இல்லை அந்த குழந்தையை கொஞ்சிற மாதிரியோ எழுதுகிற ஒரு நூல் தான். அப்படி பார்க்கும்போது நம்முடைய முதல்வருக்காக இந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. கவிஞர் அண்ணாதாசன் அப்படிங்கிறவர் இதை எழுதியிருக்காரு. புலவர் அப்புறம் தலைவர் இவங்களெல்லாம் குழந்தையாக உருவித்து கற்பனைகள் பல அமைய பாடப்படுறது தான் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் அதையுமே பார்த்துடலாம். லடாக் பகுதியில் சீனா புதிய மாவட்டங்களை இப்போ உருவாக்கியிருக்கு. அதற்கு 2 மாவட்டங்கள், ஒன்று பார்த்திங்கன்னா ஹியாங் அப்படிங்கிறது, இன்னொன்று ஹெகாங் அப்படிங்கிறது. அதே மாதிரி திபெத்தில் பிரம்மபுத்திரா நதியில் சீனா மிகப்பெரிய அணையை கட்டிகிட்ருக்காங்க. அடுத்தது ரேபிஸ். இந்த ரேபிஸ் நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நோய். இல்லை பாருங்கள், இப்போ ஒரு ஆய்வில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, விலங்குகளுடைய கடிகளில் பாதிக்கப்பட்ட 4ல் 3 பேர் நாய்க்கடினால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போ வந்து ஒரு 76.8% வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பை பண்ணது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில். இந்த தகவலை இங்கிலாந்து சேர்ந்த லான்சென்ட் அப்படிங்கிற ஆய்வுதலில் வெளியிட்டிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பிற்கு ஒரு இலக்கு இருக்குது, என்ன அப்படின்னா 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி நாய்க்கடினால் ஏற்பட்ட ராபிஸ் தொற்றை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற இலக்கு தான் அது. அடுத்தது, இப்போது டொனால்டு ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுடைய அதிபராக பதவியேற்றதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்கா வளைகுடா அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எப்படி இருக்குது அப்படின்னா, அமெரிக்கா பக்கத்தில் இந்த வளைகுடா அப்படிங்கிறது இருக்குது, ஓகேவா? கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படிங்கிற பேரில் இருக்குது, ஆனால் அமெரிக்கா பக்கத்துலாம் இருக்குது. அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதற்கு எங்கள் நாட்டில் இருக்கிறது உங்கள் பேரில் இருக்கணும், அதாவது மெக்சிகோ பேரில் இருக்கணும், அதனால் இதை நாங்கள் கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதே மாதிரி அலாஸ்கா அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு சொந்தமான பகுதி. இங்கே டெனாலி அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. இதோடைய பேரை இப்போது மெக்கின்லி மலை அப்படின்னு மாற்றம் பண்ணியிருக்காரு. இது எதனால் அப்படின்னா, அமெரிக்காவுடைய 25வது அதிபராக இருந்தவர் வில்லியம் மெக்கின்லி அப்படிங்கிறவர். அவர் 1897 1901 ஆண்டு வரைக்கும் அதிபராக இருந்தார். அப்போ அவருடைய பேரில் இந்த மெக்கின்லி மலை அப்படின்னு அதற்கு பேர் மாற்றம் பண்ணியிருக்காரு. அடுத்தது சுரினாம். இது வந்து ஒரு நாடு. இது எங்கே இருக்க நாடு, எங்கே இருக்க நாடு அப்படின்னா, தென் அமெரிக்கா கண்டம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற நாடு தான். இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சுரினாம் நாட்டிற்கு, அந்த நாட்டுடைய இராணுவத்திற்கு ஆடைகளை தயாரித்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். இதை தயாரிக்கிற நிறுவனம் படைத்துறை உடை தொழிற்சாலை அப்படிங்கிறது. இது ஆவடியில் தான் இருக்குது. ஆர்டினன்ஸ் க்ளோத்திங் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது 1961 ஆண்டு இதை உருவாக்கியிருந்தாங்க. இப்போது முதல் முறையாக இந்த தொழிற்சாலையிலிருந்து சுரினாம் நாட்டிற்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அடுத்தது அமெரிக்காவில் பயணிகள் விமானம் மற்றும் இராணுவ ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டு இதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. இந்த விபத்து எங்கே நடந்தது அப்படின்னா, அமெரிக்காவில் வாஷிங்டனில் ரொனால்டு ரீகன் விமான நிலையத்தில் தான் இது நடைபெற்றது. இது உடஞ்சி இந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து பொடோமோக் அப்படிங்கிற ஒரு நதியில் தான் விழுந்தாங்க. மொத்தமாக 67 பேர் வந்து மரணம் அடைந்துட்டாங்க. அடுத்தது HMPV அப்படிங்கிற வைரஸ் தொற்று. இது வந்து இப்போது இந்த ஜனவரி மாதம் நிறைய பேருக்கு வந்துட்டு இருந்தது. நிறைய பேருக்குல கொஞ்சம் பேருக்கு வந்திருந்தது. அப்போ இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். HMPV அப்படின்னா ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படிங்கிறது. 2001 ஆண்டு நெதர்லாந்தில் தான் இதை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த HMPV யார் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னா, 14 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க, அப்புறம் முதியவர்கள், அப்புறம் நுரையீரல், சுவாச கோளாறு இதெல்லாம் இருக்கிறவங்க, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவங்க, இவங்க எல்லாரையும். இதற்கான அறிகுறிகள் வந்து ஜென்ரலாக நமக்கு ஒரு கோல்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இருமல், சளி, காய்ச்சல், தலைவலி, தொண்டை வலி, மூக்கடைப்பு, மூக்கில் நீர் வடிதல், சுவாசிக்கிறதுல சிரமம், மூச்சு திணறல், சோர்வு, அப்புறம் நடக்கும்போது தலை சுற்றுதல், இதெல்லாம். ஓகே, இதில் என்ன அப்படின்னா, இந்த வைரஸுக்கான சிகிச்சை முறையோ இல்லை மருந்தோ தடுப்பூசியோ இது வரைக்கும் இல்லை. அதான் பிரச்சனையே. அதே மாதிரி இதற்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காய்ச்சல் சளிக்கான மருத்துவம், அப்புறம் வலி நிவாரணி இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நீர் சத்து குறையாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம ORS கரைசல் கூட குடிக்கலாம். அப்புறம் அடிக்கடி தண்ணி குடிக்கலாம். அப்புறம் அறிகுறிகள் பல நாட்கள் தொடர்ந்துச்சு அப்படின்னா மருத்துவரை வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கட்சிகளுக்கு மாநில கட்சி அங்கீகாரம் வந்து வழங்கியிருக்காங்க. ஒன்று VCK, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. VCK விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி, இந்த 2மே இப்போது அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்காங்க. 2024 மக்களவை தேர்தல் செயல்பாடுகள் அடிப்படையில் தான் இந்த அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் வழங்கியிருக்காங்க. அவங்க தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னமும் புலி சின்னமும் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது சின்னம் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் அதை தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இம்பார்ட்டண்ட் டேஸ், முக்கிய தினங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ.